பக்கத்துல ஒரு தூக்கி போய் கல்யாணம் பண்ண பாவீங்களா? ஹலோ பிரமதி, யூ டெல் கிவ் யுவர் டாட்டர். டேய் பல்ல உடைச்சு விடுவேன். வந்தேன்னா அரைஞ்சிடுவேன். பப்ளிக் பிளேஸ்ல பாக்குறேன். ஓகே அங்கிள், how many time you beat also beat. உள்ள போ. And me Manimita, loving and marrying and sitting my bike and riding. How beautiful uncle. So you married your daughter with me. தயவு செய்து போ. இவர் எங்க போறாரு? சொல்றது கேளு ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு காஃபி. பேப். நீ ஓவரா பேசிட்டே போற. எங்க அப்பா ரோட்ல செட்டிங் படுத்துற? பெரிய படா நீ. ப்ளீஸ் ரசத்தை. என் மதுராளிங்க அக்கான்னு பாக்குறான் இல்ல? அச்சு மூஞ்சலாம் உடைக்கிறதுல மூடிட்டு போயிருங்க இருந்து. அங்கிள் என்ன வளர்ப்பு இது? ஐயோ எப்பத்திலேருந்து என்னாச்சு? என்னங்க? என்னோட அக்கா உடம்பு சரியில்லையா? அதுக்கே இவ்வளவு லாகு? டக்குன்னு சொல்ல வேண்டியதானே. பாக்க ஊருக்கு போகணுமா? ஏன் யோசிக்கிறீங்க? நல்லா போயிட்டு வாங்க. ஏய் நீங்களும் போறீங்களாடி? போகணும். என்ன உங்க அத்தை மாதிரி ஒரு அத்தைய இந்த உலகத்துல எங்கேயுமே பார்க்கவே முடியாது. மூத்தவ நீ பிறந்தியா? 3 வயசுல வந்து பார்த்தா. 2வது நீ பிறந்தியா? 4.5 வயசு வரைக்கும் வரல. மனசாட்சியை தொட்டு சொல்லு, நீதானேடி? சத்தியமா நான் பண்ணலப்பா. அப்பா சத்தியமா அம்மா சத்தியமா நான் இல்லப்பா. போலீஸ் வருவாங்க, கேள்வியா கேட்பாங்க. இந்த கொலைக்கு நமக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லைங்கிறத சொல்லிடலாம். ஆனா நம்மள யாரோ ஒருத்தர் தான் கொலை பண்ணிருக்கோம். எல்லாரும் ஒரே மாதிரி போய் சொல்லணும். பாபநாசம் படம் ஞாபகம் இருக்குல்ல? எனக்கெல்லாம் நிறைய மறந்து போச்சு. குடும்பத்தோட இன்னொரு தடவை பாத்துடலாமா? வர்கீஸ் உங்களுக்கு தெரியும்ல? யாருக்கு தான் தெரியாது சார். இப்பதானே சமீபத்தில் யாரும் அடிச்சு கொண்டு போட்டாங்க. ஐயோ எப்போ? பைத்தியம். அம்மா எனக்கு ரொம்ப நாளா ஆசைம்மா இந்த மாதிரி ஃபேமிலியோட மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிடணும்னு. ஒரு தடவை நான் பஸ்ல போகும்போது நினைப்பேன், அது பாரு அத்தை சேர்த்து நம்ம இப்படி சாப்பிடணும்னு எழுதி இருக்கு. சரிப்பா சித்தப்பா இல்ல அப்பா தான். எங்க இருக்கீங்க? எப்போ வருவீங்க? இன்னொரு 2 மணி நேரம் ஆகும்பா. பசிச்சுதா? அதான் சாப்பிட்டு ஹோட்டல் இருக்கீங்களா? ஹோட்டல் இல்லப்பா, அம்மா வீட்டுல சப்பாத்தி செஞ்சு எடுத்துட்டாங்க. அதான் ஹோட்டல் சாப்பிட்டு இருக்கோம். அம்மா கிட்ட கொஞ்சம் போன கொடு. சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் கூட மனசாட்சி வேண்டாம். பிக்னிக்கு காடி வந்திருக்கீங்க. நாங்க உங்க அக்கா செந்த பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க குடும்பமே வந்தா இருக்க முடியுமா? பசிக்கும். அங்க வந்து அப்படி சாப்பிடுறது என்ன இருக்கு? குடும்பம் வச்சுக்கிறியாடி? அவசர அவசரமா வச்சே அம்மா. ஏன் டேஸ்ட் கம்மியா இருக்கு. எங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ண வேண்டாம். நீங்க பாடி எடுக்கிறதெல்லாம் எடுத்துருங்க. பாடியா? எங்க அக்காவை மட்டும் பாடினே எனக்கு கெட்ட கோவம் வந்து சொல்றேன். ஏப்பா பாடின்னு சொல்லாம வேற என்னத்த சொல்றது? அக்கா தண்ணி போச்சு, பல்ல நினைக்க கூடாது, வயிற்ற நினைக்க கூடாதுன்னு இருக்காதீங்க. எல்லாம் அப்படியே அழுவாங்க. அப்புறம் அங்க இருந்துச்சு போய் நல்லா வயிற்று பொட்டிட்டு வருவாங்க. ஓகே, நீங்க மட்டும் கஞ்சி போட்ட சத்தம் மாதிரி அப்படியே வெறப்பா இருக்காதீங்க. சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. நம்ம வீட்டுக்கு போலீஸ் வந்துருச்சு.